India's finest audio wearable brand, starting at 999. சார் வணக்கம். கை கொடுத்தேன். கை சரி உட்கார். மைக்கு இது மைக்கு இப்படி கிளிப் பண்ணிடுங்க. எங்க மாட்டேன் இப்படி அழுத்தி இப்படி உள்ள இப்படி மாற்றி கிளிப் பண்ணிடுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சின்னதா போச்சு இப்பெல்லாம். கொஞ்சம் மேலே மாட்டிடுங்க. மைக்கில் கையில குடிச்சிட்டு இருப்பாங்க. பெருசாவே கொடுத்தாலும் உங்களுக்கு சின்னதாக தெரியும். இன்னும் கொஞ்சம் மேலே மாட்டிக்கங்க. கரெக்டா இருக்குடா. பர்ஃபெக்ட். ஓகேயா? ரெடியா போலாமா? கரெக்டா இருக்குடா. நீங்க பேசுறது எனக்கு ஒரு மாதிரி வைப் ஆகுது. என்ன வைப்னா? வைப்னா அப்படி தாக்குது. என்ன சாப்பிடுது ஒரு மாதிரி மேடம்? ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க மேடம். மேடம் இவங்க நடந்துக்கிறது அப்படி இருக்கு மேடம். மரியாதை கொடுத்தா நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்போம். நான் வேற மாதிரி பேசிட்டு 12 மணிக்கு தான் கடை திறக்குது. 11 மணிக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் குடிக்கலைங்க மேடம். சத்தியமா ஏதோ அப்படி தம்பி கேட்டு மைக்கே போதையாவதுங்க நீங்க பேசுறதுல. தேங்க்யூ. எதுக்காக இப்படி ஒரு கிமிக்கு? நம்ம பண்ண கேரக்டர் வெளியே தெரியணும் பிரதர். இப்போதான் 2-3 படம் பண்ணியிருக்கோம். நான் வந்து பேர் இல்லைன்னு நினச்சேன். எனக்கு பேரும் பெருசாக சொல்லலை. இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொன்னப்போ கமல்னா கிட்ட கேட்டாங்கன்னா பேர் இருக்கான கணேசன். கணேஷ் குடிகார கணேசன். தண்ணியை போட்டு வந்து ஒருத்தர்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து அப்புறம் எப்படி இந்த அசோசியேஷன் நடந்தது? எப்படி படத்துல கல்வன் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஷூட்டிங் அப்போ கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இப்படி ஒன்று இருக்கு, எதிரில் இருக்கிற கேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அவங்க என்னை திட்ட விடுறது, நாயன்லாம் சொல்றது ரொம்ப டீக்ரேடிங்காக பண்ணுவேன். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த எதிரில் இருக்கிறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாதான் நம்மளால இந்த பக்கம் இது ஒர்க் பண்ண முடியும். வெளியே இருக்குன்னா வாடகை விட்டுருங்க. ஒரு பிரபலத்தின் அடிப்படையில் உங்களால் நுழைய முடியும், இங்கே தக்க வைக்க முடியும். ஸோ யூடியூப் மெட்டீரியலாக யூடியூபுக்கான ஃப்ரேமுக்காக வேலை செய்யவே இல்லை. அது வந்து பார்ட் அண்ட் பார்ட்டிசிபிளாக அங்கங்கே சிந்துனது செதறினதுன்னு கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் பர்சிஸ்டண்ட்டாக என்னோடய கோல் வந்து ஒரு நல்ல ஆக்டராக மாறணும். நம்மளோட கோலே வந்து நாகேஷ் காமெடி வந்து என்றைக்குமே ஒருத்தரை குத்தக்கூடாது, அவரோட கொள்கையை குத்தலாம், அவ்வளோதான். நீங்கள் அந்த பொலிட்டிஷியன்ஸோட எமோஜின்னு சொன்னீங்க, அதை மட்டும் வைங்க. எந்தெந்த பொலிட்டிஷியன் கீழே கமெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு யாராவது நான் கண்டுபிடிக்கிறேன்னு பிடிச்சிட்டேன். ரெண்டாவது அடுத்து உங்களோட சின்ன வயசோட சைக்கிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் மனங்கட்ட கதையாக இருக்கும். கீழே விழுகிறது, இது டக்கடிக்கிறது. வாடகை சைக்கிளில் தான் நானும் பழகிறேன். அப்போ வந்து 1, 2, 3னா சைஸ் இருக்கும். ரஷ்யாவுக்கு வந்திருந்தப்போ எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி ஹோர்டிங்க்கு முன்னாடி எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் எல்லாம். நான் ஹோர்டிங்க்கு பின்னாடி நின்று வாந்தி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது வாந்தி எடுக்கிறது. என்ன ரைமிங் என்ன மாதிரி மெட்டஃபர் இல்லை. பிரசாதில் அவ்வளோ போய் வாந்தி எடுத்து படம் பார்த்துருக்கேன், சரித்திரம் சொல்லும் அப்படின்ற மாதிரி. நக்லைட்ஸ் டீமில் இருக்கிற பிரசன்னா அவர் வந்து சைக்கிள் கடை வச்சுருக்காரு. ஸோ அவரும் ஜென்சனும் இருக்கிற அந்த ஏரியா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன் வந்து வெடித்து சிரித்தேன். நான் இந்த படத்துக்குள்ளே இப்படி ஒரு பிளாஸ்டான ஒரு காமெடி இருக்குன்ற அந்த ஏரியாவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிவகார்த்திகேயன் சார்லாம் வந்து நம்ம பேரை மென்ஷன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காட்டிருக்குன்னு நினைக்கிறேன். குரங்கு பெடல் படத்துல நீங்க பண்ண அந்த ரோல், அந்த குடிகார கேரக்டர், அந்த கேரக்டரோட பேர் என்ன ப்ரோ? படத்துல வருதான்னு தெரியல, மறந்து. கேரக்டரோட பேர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கே சமீபத்தில் தான் தெரியும். நான் வந்து பேர் இல்லைன்னு நினச்சேன். எனக்கு பேரும் பெருசாக சொல்லலை. இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொன்னப்போ கமல்னா கிட்ட கேட்டாங்கன்னா பேர் இருக்கான கணேசன். கணேஷ் குடிகார கணேசன். குடிகார கணேசன் எக்ஸப்ஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. அது லைக் லிட்டரலி தண்ணியை போட்டு வந்து ஒருத்தர்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து. அப்புறம் எப்படி இந்த அசோசியேஷன் நடந்தது? எப்படி படத்துல லுக் பண்ணாங்க? கமலன்னா தான் என்னை ஃபஸ்ட்டு வட்டம்னு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு சீன் நடிச்சிருப்பேன் பிரதர். அதனால் அப்புறம் முதலே தெரியும் எனக்கு, கமல்னாவை தெரியும், ரைட்டர் பிரபாவை தெரியும். கல்வன் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஷூட்டிங் அப்போது கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இப்படி ஒன்று இருக்குது பண்ணுறியா அப்படின்னாரு. அது அப்படிதான். இந்த படத்துல இந்த கெமிஸ்ட்ரி யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மிலிட்டரிக்கும் கணேசனுக்கும் தான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவர் ரைட்டர், அவர் கூட ஒர்க் பண்ணதுமே எனக்கு வந்து என்னோட மென்டார் ஃபிகர் தான் அவர். பிரசன்னா நக்லைட்ஸில் எனக்கான
எனக்கான எல்லாமே, என்னோட அடிப்படை எல்லாமே அவர் சொன்னது. அரசியலாக, சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது, கிராஃப்டாக, எல்லாமே எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்சது தான். அவர் உட்கார வச்சு சொல்லியெல்லாம் தர மாட்டார். பட் ஆமாம், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, நக்லைட்ஸோட ஃபவுண்டரு. அதனால எனக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில் எனக்கு அவர் கூட க்ளோஸ்லி அசோசியேட் ஆகிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த குடிகாரன் கேரக்டர் ஒர்க் ஆயிருக்கு. இது பண்ணும்போதே எங்களுக்கு தெரியும் நான் தான் ஸ்கோர் பண்ணுவேன்னு. ஏன்னா யுனானிமஸாக எல்லாரும் அவன் மேலே தான் கண்ணு போகும் எல்லாத்துக்கும். அப்போது அந்த எதிரில் இருக்கிற கேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அவங்க என்னை திட்ட விடுறது, நாயன்லாம் சொல்கிறது, ரொம்ப டீக்ரேடிங்காக பண்ணுவேன். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த எதிரில் இருக்கிறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் நம்மளால் இந்த பக்கம் இது ஒர்க் பண்ண முடியும். அதனால் இந்த கேரக்டரோட பெரிய சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவரு தான். மிலிட்ரி, நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா, என் சைக்கிள் எடுத்து வெளியே வாடகை விட்டுருக்கியா, அந்த டைலாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? சைக்கிள் வெளியே போயிடுச்சு, வெளியே போயிருக்குன்னா வாடகை விட்டுருக்கியா. டிஜிட்டல் டு சினிமான்னு வரும்போது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க நிறைய பேர் வராங்க, சஸ்டெயின் பண்றாங்களான்றது கேள்விக்குறியா இருக்கு. நீங்க சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, டிஜிட்டல் டு சினிமா? இந்த சஸ்டெயினபிலிட்டி நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான வேர்டு. ஒரு பிரபலத்தின் அடிப்படையில் உங்களால் நுழைய முடியும், இங்கே தக்க வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கு தான் இங்கே பேஸாக இருக்கும். நீங்கள் உடனடியாக போகணுங்கிற தேவையில்லை. நாங்கள் வந்து இந்த ஆரம்ப கால யூடியூபர்ஸ்னு என்ன சொல்லலாம் இல்லையா? யூடியூப் ஒய்ன்னு எழுதும் போதே சேனல் ஆரம்பிச்சோம். இல்லை, யூ எழுதும் போது, ஏன்னா ஒய் எழுதும் போது விஜய் வரதராஜ் வந்துட்டு டெம்பிள் மங்கீஸ் தான் மூதாதை ஏறும்போம். பட் சொல்கிறேன், எங்களோட அந்த ஏர்லி ஸ்ட்ரக்சர், பிளாக் ஷீப்பு, டெம்பிள் மங்கீஸ், நக்லைட்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒரு 5-10 சேனல், பேராசிட்டமால் பணியாரமைப்பு இல்லை, பட் சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸில் நாங்கள் எல்லோரும் ஒரு 10 யூடியூபருக்குள்ளே நாங்களும் ஒருத்தங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படி நாங்கள் வந்ததுனால எங்களோட என்ட்ரி ரொம்ப எளிமையாக இருந்தது. டக்கு டக்குன்னு எல்லாத்து பார்வையும் எங்கள் மேலே பட்டுச்சு. பட் அந்த ப்ரிப்ரேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. உள்ளே போய் நம்ம திணறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. பிரசன்னா முதல்ல அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருப்பார், உன்னோட புகழுக்கு விழுந்துடாத, எல்லாரும் பாராட்டுவாங்க, நீ பாராட்டுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. இது வந்து அடிக்கடி எங்களுக்குள்ள அந்த ஃபீட் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் ப்ரிப்ரேஷன் பிரதர், நாங்கள் வந்து சினிமாவுக்கு போகணும், நான் ஒரு சினிமா நடிகன் ஆக போகிறேங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ யூடியூப் மெட்டீரியலாக, யூடியூபுக்கான ஃப்ரேமுக்காக வேலை செய்யவே இல்லை. அது வந்து பார்ட் அண்ட் பார்ட்டிசிபிளாக அங்கங்கே சிந்துனது செதறினதுன்னு கிடச்சிக்கிட்டு இருந்தாலும், பர்சிஸ்டண்ட்டாக என்னோட கோல் வந்து ஒரு நல்ல ஆக்டராக மாறணும். நம்மளோட கோலே வந்து நாகேஷ், சந்திரபாபு, எம்ஆர் ராதா அந்த ஸ்கேலில் வச்சா நம்ம என்னன்னாலும் தொட முடியாது அந்த ஸ்கேலை. நீங்கள் எம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க, எம்பிக்கிட்டே இருக்கிறேன். அதனால அந்த சஸ்டைனபிலிட்டி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சின்ஸ் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணனால உங்களோட பொலிட்டிக்கல் சட்டையரை டச் பண்ணாமல் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமான ஃபேன் தான் அதுக்கு. நீங்கள் பண்ணதுலேயுமே டிஃப்ரெண்ட் பொலிட்டிஷியன்ஸ் நேம் வேணாம், ஒருத்தர் மாதிரியும் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த பொலிட்டிக்கல் சட்டையரோட ஒர்க் எப்படி இருக்கும், ரைட்டிங் எப்படி இருக்கும், பாடி லாங்குவேஜ் எடுக்கிறீங்க, அதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த பொலிட்டிஷியனோட பேர் சொல்ல தேவையில்லை, இன்னார் தான் அப்படின்றது உங்களை பார்த்தோன்னே, ஃப்ரேமில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹவு டு யூ மேக் இட்? அதான் பொலிட்டிக்கல் செட்டையருங்கிறப்போ எனக்கு ரைட்டர்ஸ் தான், அதில் அசோசியேட் ஆகிற ரைட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக பிரசன்னா கலைஞரில் ஒர்க் பண்ணப்போ வரவணை செந்தில் தான், 2 பேரும் தான் வந்து ரைட்டர்ஸ். ஸோ ஐ லீவ் த கண்டென்ட் டு தெம். அதில் நான் ரொம்ப போய்க்க மாட்டேன். நான் ஒன்று மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிறது வந்து அந்த பொலிட்டிஷியனே பார்த்தாலும் என்ஜாய் பண்ணணும். அவரோட ஐடியாலஜி அடிக்கலாமே தவிர அவங்களையோ தனி மனித தாக்குதல் கிடையாது. பொலிட்டிக்கலா ஆஸ் அ சிட்டிசனாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை நான் எழுப்புறேன். அதை இந்த ரூபத்தில் செட்டைரிக்கல் ஃபார்மில் நான் எழுப்புறேன், அவ்வளோதான் நான் எடுத்துக்குவேன். அப்புறம் அதான் அதை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பிரதர். காமெடி வந்து என்னைக்குமே ஒருத்தரை குத்தக்கூடாது, அவரோட கொள்கையை குத்தலாம், அவ்வளோதான். அண்ட் இதுலேயே நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, ரொம்ப அழகாக மிமிக்ரி பண்ணுறீங்க. ஏன்னா அந்த கேரக்டராக பார்க்கும் பொழுது அப்படியே பேசுகிறாரு, அவர் அந்த தலைவர் மாதிரியே பேசுகிறாரு, இந்த ஆக்டர் மாதிரியே பேசுகிறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும்ல உண்மை என்னன்னா, எனக்கு மிமிக்ரி வராது. நான் இது வரைக்கும் மிமிக்ரி ட்ரை இல்லை, எனக்கு மிமிக்ரி வராது. நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, ஆக்டராக தான் அங்கேயும் வேலை செய்வேன், எமோஜி தான்.
இப்படி இருந்தால் ஒரு தலைவர், இப்படி இருந்தால் ஒரு தலைவர், இப்படி இருந்தால் ஒரு தலைவர், அப்படிதான். ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா அவங்க என்ன ஸ்ட்ரக்சராக தெரியுறாங்கன்னு எடுத்துக்குவேன். அப்புறம் அவங்களோட கெஸ்டர் ஏதாவது ஒரு 2-3 பிடிச்சிக்குவேன். அதையே வச்சு ஒப்பேத்தி உருட்டி நான் எடுத்துக்கிற அது ஒரு தனி கேரக்டராக தான் எடுத்துக்குவேன். மக்கள் அதோட கனெக்ட் ஆகிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று வைக்கலன்னா வியூவர்ஸ்க்கு ஒரு டாஸ்க். நீங்கள் அந்த பொலிட்டிஷியன்ஸோட எமோஜின்னு சொன்னீங்க, அதை மட்டும் வைங்க. எந்தெந்த பொலிட்டிஷியன் கீழே கமெண்ட் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் நான் கண்டுபிடிக்கிறேன்னு பிடிச்சிட்டேன். 2வது அடுத்து அவ்வளோதான். இவங்க தான் பர்சிஸ்டண்டா. மற்றதை நீங்க நிறைய இருக்கு, பட் அதை நீங்க எமோஜியில கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சம் குரல்ல அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு பக்கம் சினிமா வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸும் பண்ணிருக்கீங்க. அயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் செம்ம ஹிட். அது சொல்ல போனா அந்த ஐடியாலஜி திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் மாறக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் அது அமைஞ்சது. இன்னும் உங்களோட டைலாக் உட்பட அதுல ஒன்று பேசியிருப்பீங்க, ரொம்ப அழகான டைலாக். கட்டி அவுத்து போட்டு தெரியாது. அதுல ஒரு காமெடி மட்டும் இல்லாம ஒரு ஐடியாலஜி தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் எடுத்து பண்றதுக்கான காரணம் இல்ல, அது எடுத்து பண்றதுங்கிறத விட லக்கிலி எனக்கு வந்தது. அப்புறம் நான் அசோசியேட் ஆகிற ஆட்களும், நாங்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ண ஆட்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலம். முத்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து நாங்கள் நிறைய கதைகள் பேசுவோம். நான் எழுதின கதைகளை அவருக்கு சொல்லுவேன். அப்படி நிறைய அசோசியேட் ஆகும். முத்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப கிளியரான ஆள். எனக்கு கோ டு பர்சன். எனக்கு அரசியலா சோஷியலி ஏதாவது தப்பு இருக்குதா, ஒரு கதை எழுதுறேன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குது தலைவா அப்படின்னு போகிற ஆள் அவர். ஸோ இஸ் வெரி கிளியர். அப்படி ஒருத்தரோட அசோசியேட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். சேகர் ஒரே ஒரு சீனில் வர வேண்டிய கேரக்டர். ஒரு ஜீல நரேட் பண்ணுறப்போ ஜீல கேட்டுட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஆமாம், அதனால் அந்த வசனங்கள் இது எல்லாமே முத்துக்கிட்ட ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்படி போகலாமா தலைவா, இப்படி பேசலாமா, அப்படி போகலாமா அப்படிங்கிறப்போ அது ஒரு கொலாபரேட்டிவாக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் குரங்கு பெடல் பற்றி பேசும்போது என்டையர் படமே நமக்கும் சைக்கிளுக்கும் இருக்க ஒரு அசோசியேஷன். உங்களோட சின்ன வயசோட சைக்கிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் மானங்கட்ட கதையாக இருக்கும். சென்சார் பண்ணிக்கலாம். இல்லை, அதான் ஒன்றும் இல்லை. கீழே விழுகிறது, இது டக்கடிக்கிறது. வாடகை சைக்கிளில் தான் நானும் பழகினேன். அப்போ 1, 2, 3னா சைஸ் இருக்கும். 1னா எவ்வளோ பெரிய சைக்கிள், 2னா எவ்வளவு. அப்போ அந்த 2ஆம் நம்பர் சைக்கிள் தான் என் ஹைட்டுக்கு செட் ஆகும். அதுக்காக வெயிட் பண்ணி அந்த மாதிரி கதைகள். அப்புறம் எனக்கு குரங்கு படல் தெரியாது. டக்கு போடுறதுமாங்கல்ல, டக்கு போட்டு தான் பழகினேன். மிதிச்சு இப்படி ஏறி சைட் பாரில் இப்படி ஏறி உட்காந்துட்டு ஓட்டோம்ல, அதுதான் வரும். அப்படி பழகினேன். கோயம்புத்தூர் பக்கம் போகும்போது கோயம்புத்தூர்ல அன்புடன் வரவேற்கிறது போர்டை பார்த்தா டக்கு நக்கலைட்ஸ் ஞாபகம் வர அளவுக்கு அந்த சேனல் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லையா? இந்த ரிசப்ஷன் ஃபர்ஸ்ட் நக்கலைட்ஸ் கிட்ட வந்த ரிசப்ஷன் அதை பத்தி பேசிட்டு அடுத்து இன்னைக்கு குரங்கு படல் பண்ணிருக்கேன். இதோட ரிசப்ஷன், 2 ரிசப்ஷனுமே இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கலா சேஞ்ச் ஆயிருக்கு. நக்கலைட்ஸ் எனக்கு அது இது பண்ணவே முடியல. எனக்கு அந்த ஃபேமை எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாத ஸ்டேட்டில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு இது ஃபேமு இது எதுவுமே தெரியாது பிரதர். ரொம்ப ஆர்கானிக்காக வேலை செஞ்சதுனால எனக்கு தெரில, எனக்கு அதுக்கு அடாப்டே ஆகலை. செல்ஃபியெல்லாம் எடுப்பாங்க, அது அவ்வளோதான். அது இப்படி நம்மளை கொண்டு வர போகுது அதுன்னு தெரியல. அப்புறம் எனக்கு நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். நக்லைட்ஸில் இருந்தப்போ நான் டைரக்டராக போகிறேன்னா ஆக்டராக போகிறேன்னானே தெரில. நான் ஒரு ஆக்சிடென்டல் ஆக்டர். ஒரு ஆக்டர் வராததுனால அங்கே ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு திரும்ப ஆளே இல்லாததுனால நடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமாம், அதனால எனக்கு அந்த குழப்பத்திலேயே இருந்ததுனால எனக்கு நான் ஆக்டரா டைரக்டரா அது தெரியாமையே பாதி காலம் நக்லைட்ஸில் கடந்துட்டேன். அதனால தெரில பிரதர் எனக்கு. அது நக்லைட்ஸோட க்ரோத் பயங்கரமாக இருந்தது. நாங்கள் எப்படின்னா லஞ்சுக்கு பணம் இருக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு 9 மணி சாப்பிட்டு வர சொல்லிடுவாங்க. 9 மணிலேருந்து ஒரு 2:30, 3 எவ்வளோ நேரம் பசிக்காமல் இருக்குதோ அது வரைக்கும் போயிட்டு இந்த டீ பண்ணெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஷூட் பண்ணிட்டு இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு ஓன் கிச்சன் வச்சு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு நக்லைட்ஸ். ஸோ அது இட்ஸ் கிரேட் சைன். அண்ட் குரங்கு பெடலுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் நான் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பார்த்தேன் பிரதர். அப்படியே கல் மாதிரி இருந்தாங்க. எனக்கு ஓகே கதை முடிஞ்சுது. காமெடிக்கு நீங்கள் மற்றதுக்காவது அவங்க நல்லா இருக்குது ரசித்தேன் அப்படின்னு சொல்லலாம். காமெடிக்கு கல் மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க ரசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ரசிக்கல, ஓகே இது கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன்.
அப்போது ப்ரெஸ் ஷோக்கு வந்திருந்தேன். ப்ரெஸ் ஷோக்கு வந்திருந்தப்போ எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி ஹோர்டிங்க்கு முன்னாடி எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்டர்ஸ் எல்லாம். நான் ஹோர்டிங்க்கு பின்னாடி நின்று வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபோட்டோ எடுக்கிறது வாந்தி எடுக்கிறது. என்ன ரைமிங் என்ன மாதிரி மெட்டஃபர் இதுல? பிரசாத் லேப்ல போய் வாந்தி எடுத்து படம் பார்த்துருக்கேன், சரித்திரம் சொல்லும் அப்படின்ற மாதிரி போய் வாந்தி எடுத்துட்டு பயங்கர கேரில் வர்றேன். நான் ஒரு 3 மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கதவை திறந்துட்டு இப்படி போனால் அந்த படி இருந்தது பிரதர். படியை தாண்டி மேலே போனால் என் மூஞ்சி, நான் வர்ற சீனு எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு அந்த கேர்லேயும் ஓகே உருப்பிட்டுருவ மாட்டிருக்கே அப்படின்னு. ஏன்னா ப்ரெஸ்ஸால் அதிகமாக யாரும், ஏன்னா நிறைய படம் பார்க்குறாங்க ப்ரெஸ் பீப்புளு, மயங்கிடுவாங்க அது. ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒன்று ஓகே ஒர்க் ஆகிருக்காட்டிருக்கே அப்படின்னு. அப்புறம் சிவகார்த்திகேயன் சார்லாம் வந்து நம்ம பேரை மென்ஷன் பண்ணி இது நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்காட்டிருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து பப்ளிக்ல ரெஸ்பான்ஸும் பார்த்துப்பீங்க. நீங்கள் சொல்கிற ப்ரெஸ் பீப்புள் பார்த்து பப்ளிக் தியேட்டர் விசிட்ஸ் அப்படி நான் பப்ளிக் போல பிரதர். என்னன்னு இதில் பார்க்குறது தான், யூடியூப்பில் பார்க்குறேன். கமலண்ணா சொன்னார், பிரபா சொன்னாங்க, எல்லாரும் நல்லா சிரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனால் படம் வர்ற சொன்னாங்க படம் பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லை, ஷூட் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற அடுத்து என்ன சொல்லிக்கலாம். இல்லை உண்மைதானே. அப்புறம் திரும்ப சொல்கிறது அதுக்கு தானே கஷ்டப்பட்ட அவ்வளோ நாள். தைரியமாக சொல்லுங்க. இதை தாண்டி படம் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப கனெக்டட் அது. நம்மளோட பேரை ஸ்க்ரீனில் பார்க்குறது, நம்மளோட முகத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஹவு மச் சினிமா மீன்ஸ் டு யூ? அதான் பிரதர், எனக்கு என்னன்னா அந்தந்த நேரத்தில் எதுவும் நடக்கலை. எக்ஸைட்மெண்ட் வந்து அனுபவிக்கிற ஸ்டேஜில் இல்லாமல் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதுதான் ஒரு காலத்தில் ட்ரீமாக இருந்தது, நம்ம பேரை பார்க்கறது, நம்மளுக்கு இதாகிறது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக பண்ணுறோமா அந்த மாதிரி ஆகுது. புரியுதா? எனக்கு எக்ஸைட்மெண்ட்டை எக்ஸாக்டாக என்னால் கன்சியூம் பண்ணிக்க முடியல. நான் ஒருவேளை அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டேன்னா இல்லை வயசாக அப்படி ஆயிடுச்சு பிரதர். ஆமாம், இப்போது இந்த படம் பார்க்குறேன்னா எனக்கு குரங்கு படம்ல என்னோட கேரக்டர் மேலே எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அப்படி மாறுது. மெச்சூரிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை. ஆனால் எனக்கு வந்து இன்னுமே சில கன்சர்ன்ஸ் இருக்குது என்னோட ஒவ்வொரு இதுலேயும். என்னால் எல்லாத்தையும் பாராட்டுறதுக்கு ஆப்வியஸ்லி அதுக்கு தானே வேலை செய்கிறோம், பாராட்டுறது ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஆனால் எக்ஸாக்டாக அதை அப்படியே கன்சியூம் பண்ணிக்க முடியல என்னால். ஓகே ஹாப்பி, ஆனால் இன்னும் நீ வேலை செய்யணும் தம்பி அப்படிங்கிற அந்த மோட்லேயே தான் இருக்குது. ஒரு படம் குடிகார கேரக்டர் பண்ணுறோம் இல்லை அந்த மாதிரி ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் ஒரு ஸ்டீரியோடைப்பிக்காக இந்த மாதிரி ரோல்ஸே வர்றதுன்றது இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அடுத்த ஒரு 2 படமும் குடிகாரனா தான். ஒரு அம்மா கேரக்டர் பண்ணுறோம்னா அவங்களுக்கு அம்மா ரோலாகவே தான் வந்துட்டே இருக்கும். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இந்த செயினை பிரேக் பண்ண என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? எதுவுமே பண்ண முடியாது பிரதர். எனக்கு எழுதுறவங்க தான் அதை மாற்றுறாங்க, எனக்கு எழுதுறவங்க தான் மாற்றிருக்காங்க. இப்போ என்னை டிஜிட்டல்லேருந்து சினிமாவுக்கு கொண்டு வந்ததும் ஒரு ரைட்டரோ ஒரு டைரக்டரோ தான். அதுதான் ஆர்கானிக்காக நடந்துடும் பிரதர். இப்போ எனக்கு குடியாரன்னா பண்ணதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லாயர் ரோல் தர்றாரு ஒரு டைரக்டர். ஸோ இது வந்து அதுதான் இதுதான் வருதே அப்படின்னு இல்லாமல் நான் ஒரு 3-4 படத்தில் குடிகாரனா பண்ண வரும், இன்னும் 3 வரும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதை அந்த ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது கணேசன் மாதிரி இல்லை, இன்னொரு அடுத்தது பண்ண போகிற ஒரு குடிகாரன் ஒரு 50 வயசு ஆளாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு வெர்ஷன் பண்ணுறேன். இப்போ இவனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பிஹேவியர் இருக்குது. எல்லா குடிகாரனும் ஒரு கணேசன் வந்து ஒரு ஜாலியான ஒரு கிரேசியான குடிகாரன். ரொம்ப குடிக்காதப்போ ரொம்ப சாஃப்டான ஆள், குடிச்சதுக்கப்புறமே அவன் ரொம்ப கொலோக்கியலான ஆள் தான். ஆனால் அது இல்லாமல் வேற ஷேட் இருக்கும்ல ஒவ்வொருக்கும், அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான். இன்னொன்று, நம்மளை யூடியூப்பில் என்ன ஒரு 1,00,000 பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமா மிஞ்சி போனால். இப்போ இது வந்து வைடர் மீடியம் பிரதர். நான் வர்றதை பண்ணணும், முதல்ல நான் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெர்சடைல் கேரக்டர்ஸை பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். பிஹேவிங் தானே. ஜென்சன் திவாகருக்கான ஆசை அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்? எனக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கணுமா, காமெடியனாக இருக்கணுமா, இல்லை ஹீரோ ஆசை இருக்குது, இந்த மாதிரி என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு பண்ணணும்? உங்களுக்கு சினிமாவில் உங்களை பொறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு காமெடியன் இதுன்னு இல்லாமல் ஒரு ப்ராட்டகனிஸ்டாக பண்ணணும், ஒரு கதையின் நாயகனாக பண்ணணுங்கிறது தான் பிரதர் என்னோட ஐடியா. அதுக்கு வந்து இந்த சினிமா செட் ஆகுதா, ஒத்து வருதா, நான் அதை டச் பண்ணுவேனான்னு தெரில. ஆனால் ஒரு கதையின் நாயகனாக இப்போது
பண்ணுற படங்கள் வந்து இன்னும் அந்தளவுக்கு யாரும் விட்டுட்டாங்க. நாகேஷ் சார் பண்ணார், எதிர்நீச்சல் பண்ணார், ஆமாம், இப்போ விடுதலையில் சூரி பண்ணுறாருல்ல. இந்த மாதிரியான எந்தவித இது திரை வடிவமும் கொடுக்காம அப்படியே அப்பட்டமாக ஒரு கேரக்டராக ஒருத்தன் ரான படங்கள் பண்ணணும். அதை ரானா எப்பவுமே குத்து கொலா வெட்டு அப்படின்னு இல்லாமல் அந்த ரானஸ்லேயே ஒரு ஹியூமர் இருக்கும்ல. நம்ம லைஃப்பில் சுற்றி ஹியூமர் தான் பிரதர். அதை நீங்கள் எடுத்துக்கிற பர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது. அதை வந்து எனக்கு பாக்யராஜ் சார் தான் கிளியராக சொல்லணும்னா, எனக்கு பாக்யராஜ் சார் விட்டு போன அந்த இடம் வந்து பயங்கர வாய்டாக இருக்குது. இதை பண்ணணும், அது பண்ணணும், அதுக்கான கேரக்டரை தாங்கி நிற்கிற ஒரு இடத்துக்கு மார்க்கெட்டாகவும் நம்ம வரணும்ல. இப்போ எனக்கு சும்மா கொண்டு போய் கொடுத்துட முடியாது, மார்க்கெட்டும் ஒர்க் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான ஒரு ஆக்டராக மாறுறதுக்கு வேலை செய்யணும். அது ரொம்ப காலம் இருக்கு. பட் இதுதான் விஷனா. அப்புறம் டைரக்டும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. பார்ப்போம். கண்டிப்பா டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அப்படின்னா ஆசையா மட்டும் இருக்காது. ஒரு 10 ஒன்லைன் இருக்கும், ஒரு 2 பவுண்ட் இருக்கும், ஒரு ரஃப் இருக்கும், கடைசியா ஃபைனல் டிராஃப்ட்னு ஒன்று இருக்கும். இவத்தையும் ரெடி பண்ணி வச்சாதான் டைரக்டர்ன்ற ஒரு ஆசை வரும். எனக்கு ஒரு கியூரியாசிட்டியில கேட்குறேன், ஜென்சன் திவாகரனோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வருது அப்படின்னா அது என்ன ஜான்ரால இருக்கும்? ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா இருக்கும் பிரதர். ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஒரு ரிவெஞ்ச் டிராமா பிடிக்காது, மினிமம் கேரண்டி. ஸ்வீட்டஸ்ட் திங்க்ன்றனால. ஆமா, சேஃப் மார்க்கெட்டா யோசிக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்து நீங்க நிறைய படம் 2-3 படம் வருதுன்னு சொன்னீங்க. ரோல்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க. என்ன படம், யாரோட ஒர்க் பண்றீங்க? ரோல்ஸ் சொல்ல, ஆனா சொல்றேன், படம் சொல்றேன். லப்பர் பந்துன்னு ஒரு படம் முடிஞ்சுது. அட்டகத்தி தினேஷ் சாரும் ஹரிஷ் கல்யாண் சாரும் பண்றாங்க. அதுல ஒரு ப்ராமினன்ட்டான ஒரு ரோல் பண்றேன். அப்புறம் நக்லைட்ஸ் வந்து அடுத்த ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் பிரசன்னா ரைட்டர், ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நான் இப்போ இன்னொன்று ஷூட் போயிட்டு இருக்கேன், ரியோ சாரோட படம். ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஆமாம், ட்ரம்ஸ்டிக், ஜோவோட டீம். அதே. ஓகே. அண்ட் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டா, குரங்கு பெடல் பார்த்து உங்களோட ஃபேனாக இருக்க மூமெண்ட்டா, ஏதாவது 2-3 டயலாக்ஸ் மட்டும் அது அந்த ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியுமா? அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா. ஆனால் மற்றவங்க சைக்கிள் நமக்கு எதுக்குங்கண்ணா, என்ற சைக்கிள் கொடுத்துருங்கண்ணா, அப்படி போயிடுறேன். டக்குன்னு மாறுறீங்க. காசு வந்தோன்னே திருப்பிக்கிறது தானுங்க மத்தி. நீங்கள் சைக்கிள் கொடுத்துருங்க, போயிடுறது. அது பையனை பெற்றவங்கிட்டையும் கேட்கறதில்ல, சைக்கிளுக்கு சொன்னக்காரங்கிட்டையும் கேட்கறதில்ல, அவன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறது. சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறினது. இது வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தீங்க, குடியாரனா டக்குனு புருவத்தை தூக்குறது, லிப்ஸ் சுருக்கிறது பர்ஃபெக்டா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் a lot. நீங்க அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், அதை நாங்கள் தியேட்டர்ல பார்த்து கொண்டாடணும், சிரிக்கணும், ரசிக்கணும். Thanks a lot. India's finest audio wearable brand, starting at 999.